ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், லேபருக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டலாக பில்டிங் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்துடலாம். ஸோ மெட்டீரியல் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 270 பேக் தேவைப்படுங்க. ஒரு பேக்கோடைய ப்ரைஸ் நம்ம வந்து 360 ரூபா போட்டுக்கலாம். ஸோ சிமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 97,200 வந்து செலவாகும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 2100 கேஜி தேவைப்படும். அதாவது 2.1 டன் தேவைப்படும். ஒரு கேஜியோட ப்ரைஸ் நம்ம 75 ரூபா போட்டுக்கலாங்க. ஸ்டீலுக்கு பார்த்திங்கன்னா வந்து 1,57,500 வந்து செலவாகும். ஸோ இந்த சிமெண்ட்டு ஸ்டீல் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து என்ன பிராண்ட் எடுக்க போகிறோம் அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதை விட நம்ம குறைவான காஸ்ட்டில் வாங்கும்போது பில்டிங்கோடைய காஸ்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணலாங்க. ஸோ அதே மாதிரிக்கு ஸ்டீலோடைய குவான்டிட்டி வந்து பில்டிங்கோட டைப்பை பொறுத்து, அதே மாதிரிக்கு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா வந்து எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 9 யூனிட் தேவைப்படும். அப்ராக்சிமேட்டாக ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம வந்து 4000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 36,000 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து பீ சாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 6 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து நாம் 4,800 போட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 28,800 வந்து தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 9,200 கல் தேவைப்படும். ஒரு கல்லோட ப்ரைஸ் நம்ம வந்து 11 ரூபா போட்டிருக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 1,01,200 செலவாகுங்க. எம்சாண்ட் அண்ட் பீசாண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. மெட்டீரியலுடைய அவைலபிலிட்டி அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸ் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேம்பர் பிரிக் எடுக்கிற அப்படிங்கிறப்ப இந்த 11 ரூபா வருங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஒரு 50 பைசா 1 ரூபா இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. இதே நம்ம ஒயர் கட் பிரிக் போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு கல்லுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி வந்து ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதே ஃப்ளையாஸ் பிரிக் போடுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம பில்டிங்கோட காஸ்ட்டை வந்து குறைக்கலாங்க. ஒரு கல்லுடைய ப்ரைஸ் நமக்கு வந்து ஒரு 7 ரூபாயிலிருந்து 8 ரூபா அந்த ரேஞ்சிலே கிடைக்கும். ஸோ அல்லது பார்த்திங்கன்னா வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து நார்மல் சேம்பர் பிரிக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 20 mm அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 6 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா வந்து 3000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 19,500 போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து 40 mm அக்ரிகேட். இது வந்து பிசிசி ஒர்க்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 3000 ரூபா ஆகும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6,000 போயிடும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து கிரேவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 16 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம வந்து 2,000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 33,000 வந்து கிரேவலுக்கு மட்டும் போயிடும். ஸோ கிரேவல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 அடி வச்சுக்கிறோங்க. ஸோ அதனால் ஒரு 16 யூனிட் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டைலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் டைல் எடுக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோர் டைலு, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வால் டைலு. ஃப்ளோர் டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது வேஸ்டேஜஸ் அது போக பார்த்திங்கன்னா பார்டரில் இன்னர் ஏரியாவில் யூஸ் பண்ணுறக்கா ஸ்கர்ட்டிங் டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 55 ரூபா போட்டிருக்கோங்க. ஸோ இதோட நம்ம ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம், டிசைனை பொறுத்து. அதே மாதிரி குறைவான ரேஞ்சில் எடுக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 50-55 ரூபா இந்த மாதிரி மினிமம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் நம்ம 55 ரூபா போடுறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 33,000 வந்து ஃப்ளோர் டைலுக்கு மட்டும் போயிருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வால் டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்ரூம் ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டாய்லெட், அதே மாதிரி நம்ம கிச்சன் ஏரியாவில் வால் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுங்க. ஸோ இதுக்கு வந்து 45 ரூபா டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 11,250 ரூபா வந்து வால் டைல்ஸ்க்கு போயிடும். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால் டைல்ஸ் வந்து போர்ட்டிகால் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து நமக்கு எலிவேஷன் பர்பஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வுட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைனை பொறுத்து, அதே மாதிரி மெட்டீரியல் அதாவது என்ன மரத்தில் செஞ்சுருக்காங்க அதை பொறுத்து வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு மினிமம் வந்து ஒரு 25,000 ரூபா எடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான ஃப்ரேம் வந்து ஒரு 10,000 ரூபா போட்டாவே மெயின் டோருக்கான ஃப்ரேம் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா டிசைனை பொறுத்து, அதே மாதிரி மரத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வரக்கூடிய டோர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு தான். ஸோ அதனால் வந்து ஒரு பெட்ரூம்க்கான டோர் வந்து ரெடிமேடில் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா செலவாயிரும்.
உள்ளே வரக்கூடிய டோருமே நம்ம ஒரு மினிமம் காஸ்ட்லேருந்தே வந்து ஒரு 6000 7000 போட்டாவே நம்ம நல்ல டிசைனில் இருக்கக்கூடிய டோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரேம், அதுக்கான ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6000 அதாவது 6000 செலவாயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து விண்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 6 விண்டோ தேவைப்படும். அதாவது ஹாலில் 2 விண்டோ, பெட்ரூமில் 2 விண்டோ, அதே மாதிரி கிச்சன் ஏரியா டைனிங் ஏரியாவில் சேர்ந்து 2 விண்டோ, பார்த்தீங்கன்னா 6 விண்டோ தேவைப்படும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5000 போட்டுக்கலாம். நம்ம மகாகனி இந்த மாதிரி போகிற சாலில் போகிறப்போ ஒரு 5000 போட்டாவே நமக்கு வந்து கார்பெண்டர் கூலி இல்லாமல் வந்து கிடைக்குங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30,000 வந்து செலவாயிரும். ஸோ இது தவிர நம்ம வந்து யூபிவிசி இந்த மாதிரி போகிறப்போ நம்ம இந்த பில்டிங்கோட காஸ்ட்டுமே ரெடியூஸ் பண்ணலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் டோர், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 போயிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து வெண்டிலேட்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3000 ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 62,000 வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுங்க மெட்டீரியலுக்கு மட்டும். ஸோ அடுத்து ப்ளம்பிங் வந்து ஒரு 50,000 வந்து செலவாகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50,000 செலவாகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கோட் உள்ள பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு எமல்சன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக மெட்டீரியலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7,72,450 வந்து செலவாயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேபரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 60 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 65 இந்த மாதிரி வந்து இடத்த பொறுத்து வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்களில் குறைச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 500 × 60 ரூபா போகிறப்போ நம்மளுக்கு வந்து 30,000 வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் மட்டும் செலவாயிருங்க லேபர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைலு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோட்டலாக வந்து இங்கே ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது ஃப்ளோருக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, வாலுக்கு ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட், டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம டைல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 22 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. டைல்ஸ்க்கு மட்டும் 18,700 வந்து செலவாயிருங்க. ஸோ இந்த டைல்ஸ் தவிர நம்ம கிச்சனில் கிரைனைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது போக படிக்கட்டில் நம்ம கிரைனைட் யூஸ் பண்ணுறோம். மெயின் டோரில் வந்து பார்டருக்காக கிரைனைட் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம வந்து போகும்போது கிரைனைட்டுக்கு வந்து நம்ம நோசிங் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் லேபருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20,000 வந்து செலவாயிருங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கார்பெண்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து 20,000 செலவாயிரும். சிவில் லேபர் ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 420 ரூபா போட்டிருக்குங்க. 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2,10,000 வந்து சிவில் லேபர் ஒர்க், அதாவது சென்ட்ரிங் அதே மாதிரி வந்து லேபர் ஒர்க் எல்லாமே கவர் ஆயிரும். இதில் சில இடங்களில் சென்ட்ரிங் ஒர்க் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் இந்த அமௌண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து லேபருடைய டிமாண்டை பொறுத்து வந்து 500 வரைக்கும் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. சில இடங்களில் 400 அந்த ரேஞ்சு கூட பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பிளேஸுக்கு பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாமே ஆட் பண்ணுற, அதாவது டைலு, எலக்ட்ரிக்கல், பெயிண்டிங், வுட்டு, சிவில் லேபருக்கு எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து லேபருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 2,98,700 வந்து செலவாயிருங்க. மெட்டீரியல் லேபர் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10,71,150 வந்து செலவாகுங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வந்து 2,142, அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து 2,150 இந்த ரேஞ்சு வந்து செலவாகும். ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா சில இடங்களில் டிவியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது மெட்டீரியலுடைய பிராண்டை பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இதை தவிர பார்த்திங்கன்னா உள்ள எத்தனை இன்னர் வால்ஸ் வருது, பிளானில் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எப்படி இருக்குது, அதை பொறுத்துமே வந்து அமௌண்ட் வந்து டிவியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் முழுக்க வந்து பில்டிங்குடைய அவுட்டர் டு அவுட்டர் ஏரியா இருக்கக்கூடிய அமௌண்ட் தான். இதை தவிர நம்ம வந்து போர்வெல், செப்டி டேங்கு, சம்பு, காம்பவுண்ட் வால் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறப்ப அமௌண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.